திரைத்துறையில் 39 ஆண்டுகளை கடந்து விஜய் எனும் நடிகர் வெறும் சண்டை காட்சிகளாலும் காதல் பாடல்களாலும் மட்டுமே தனது நட்சத்திர அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் தனது கதாபாத்திர தேர்வுகளில் தொடர்ந்து பரிசோதனைகளை மேற்கொண்டு வழக்கமான நாயகன் பிம்பங்களை உடைத்தெறிந்துள்ளார். அவரது நட்சத்திர அந்தஸ்து வெறும் அதிரடி மற்றும் காதல் காட்சிகளுக்கு அப்பால் அவரது கதாபாத்திரங்களின் பலவீனங்களையும் சிக்கலான உணர்வுகளையும் குறைகளையும் வெளிப்படுத்தும் திறனால் கட்டமைக்கப்பட்டது. கில்லி, துப்பாக்கி போன்ற அவரது அடையாளப் படங்கள் அவரது பயணத்திற்கு அடித்தளமாக அமைந்தன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரது திரைப்பயணத்தில் அதிகம் பேசப்படாத நுட்பமான பரிமாணங்களை நாம் இன்று ஆராயப் போகிறோம். ஒரு நடிகராகத் தொடங்கி இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார், இன்று தளபதி என அவர் அடைந்திருக்கும் இந்த மாற்றம் வெறும் பட்டப்பெயர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, அது அவரது கலைப்பயணத்தின் ஆழமான பரிணாம வளர்ச்சியையும் குறிக்கிறது. 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படம் விஜயின் வழக்கமான அதிரடி நாயகன் பிம்பத்திலிருந்து விலகி ஒரு பலவீனமான கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் அவர் ஒரு ஆண்டர்டாக் கதாபாத்திரத்தில் நடித்தார். தனது வலிமைக்கு ஒரு மூலிகை மருந்தைச் சார்ந்திருக்கும் ஒரு நாயகனாக அவர் தோன்றினார். இந்த கதாபாத்திரம் ஆதிக்கம் செலுத்தும் ஆல்பா நாயகன் என்ற வழக்கமான வரையறையிலிருந்து விலகி நின்றது. தனது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை கடக்க முயற்சிக்கும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததன் மூலம் விஜய் தனது பரிசோதனை மனப்பான்மையை வெளிப்படுத்தினார். இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. 2007ஆம் ஆண்டு வெளியான போக்கிரி திரைப்படம் நாயகன் ஆரம்பத்தில் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்தது. இதில் விஜய் தமிழன் என்ற பெயரில் சமூக விரோதச் செயல்களில் ஈடுபடும் ஒருவராகத் தோன்றினார். இது பார்வையாளர்களுக்கு ஒருவித குழப்பத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. கதாபாத்திரத்தின் ஆரம்பகால செயல்கள் ஒரு நாயகனுக்குரிய பண்புகளிலிருந்து விலகியிருந்தன. ஆனால் கதையின் திருப்பத்தில் அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஆழத்தையும் சேர்த்தது. 2009ஆம் ஆண்டு வெளியான திருமலை திரைப்படம் தமிழ் சினிமாவில் பொதுவாக காணப்படும் உணர்ச்சியற்ற கம்பீரமான நாயகன் பிம்பத்திலிருந்து விலகி நின்றது. இதில் விஜய் ஒரு அனாதையாக வீடு மற்றும் உறவுகளுக்கான ஏக்கத்துடன் போராடும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் தனது உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டும் ஒருவராக இருந்தார். காதல் உறவுகளில் தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு தனது ஏக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு நாயகனாக அவர் தோன்றினார். இது தமிழ் சினிமாவில் வழக்கமாக பார்க்கப்படும் கம்பீரமான உணர்ச்சியற்ற நாயகன் பிம்பத்திற்கு ஒரு மாறுபட்ட அணுகுமுறையாக அமைந்தது. இந்த கதாபாத்திரம் அவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்புத் திறனை வெளிப்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு வெளியான காவலன் திரைப்படம் விஜயின் நகைச்சுவை திறனை வெளிப்படுத்த ஒரு சிறந்த தளமாக அமைந்தது. இதில் அவர் தனது வழக்கமான அதிரடி பிம்பத்திலிருந்து விலகி ஒரு மென்மையான நகைச்சுவையான கதாபாத்திரத்தில் நடித்தார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தது. 2012ஆம் ஆண்டு வெளியான நண்பன் திரைப்படம் அவரது காதல் கவர்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தியது. இந்த காலகட்டம் அவரது திரைப்பயணத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. மாஸ் மசாலா படங்களுக்கு அப்பால் தனது பன்முகத்தன்மையை நிரூபிக்க இது அவருக்கு உதவியது. 1997ஆம் ஆண்டு வெளியான பிரியமுடன் திரைப்படம் விஜயின் நடிப்புத் திறனுக்கு ஒரு சவாலான களமாக அமைந்தது. இதில் அவர் வசந்த் என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட கட்டுக்கடங்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த கதாபாத்திரம் அவரது வயதிற்கு மீறிய ஒரு நடிப்பாக கருதப்பட்டது. இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் விஜய் ரிஸ்க் எடுக்கவும் பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகளை உடைக்கவும் தயாராக இருந்தார் என்பதை நிரூபித்தார். இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு தைரியமான தேர்வாக அமைந்தது. அவரது நடிப்புத் திறனின் ஆழத்தை இது வெளிப்படுத்தியது. 2021ஆம் ஆண்டு வெளியான மாஸ்டர் திரைப்படம் ஒரு வழக்கத்திற்கு மாறான நாயகனை அறிமுகப்படுத்தியது. இதில் விஜய் எப்போதும் போதையில் இருக்கும் ஒரு பேராசிரியராக நடித்தார். இந்த கதாபாத்திரம் நாயகனுக்குரிய இலட்சியவாத பிம்பத்திலிருந்து விலகி குறைபாடுகளுடன் கூடிய ஒரு மனிதனாக சித்தரிக்கப்பட்டது. குடிப்பழக்கம் கொண்ட ஒரு நாயகனை ஏற்று நடித்ததன் மூலம் விஜய் தனது கதாபாத்திர தேர்வுகளில் புதிய எல்லைகளை தொட்டார். இது நாயகன் வில்லன் என்ற வழக்கமான இருமை நிலையை உடைத்து
குறைபாடுகளுடன் கூடிய ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்தியது. இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. 1919ஆம் ஆண்டு வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு நாயகனை ஆராய்ந்தது. இதில் விஜய் நாயகியின் கண் பார்வை இழப்புக்குத்தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியால் அவளுடன் தங்கும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். இது தமிழ் சினிமாவில் அரிதாக காணப்படும் ஒரு ஆழமான உணர்வு. ஒரு நாயகன் தனது குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டு ஒரு உறவில் நீடிப்பது என்பது ஒரு தனித்துவமான சித்தரிப்பு. இது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஆழத்தையும் சேர்த்தது. இந்த கதாபாத்திரம் அவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியது. 1997ஆம் ஆண்டு வெளியான லவ் டுடே திரைப்படம் காதலை விட சுயமரியாதைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு நாயகனை சித்தரித்தது. இதில் கணேஷ் என்ற கதாபாத்திரம் தனக்கு கிடைத்த காதலை நிராகரித்து தனது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது. இது ஒரு நாயகனின் சுயமரியாதையை வெளிப்படுத்தியது. கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு தனது வாழ்க்கை இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு நாயகனை இது காட்டியது. இது வழக்கமான காதல் கதைகளிலிருந்து விலகி ஒரு நாயகனின் சுயமரியாதையையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மையப்படுத்தியது. இது அவரது கதாபாத்திர தேர்வுகளில் ஒரு முதிர்ச்சியை காட்டியது. 2001ஆம் ஆண்டு வெளியான ஷாஜகான் திரைப்படம் காதலில் எப்போதும் வெற்றி பெறாத ஒரு நாயகனை சித்தரித்தது. இதில் விஜய் தனது காதலில் தோல்வியடையும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். இது வழக்கமான காதல் கதைகளின் மகிழ்ச்சியான முடிவுகளுக்கு ஒரு சவாலாக அமைந்தது. காதலில் தோல்வியடைந்து இழப்பை அனுபவிக்கும் ஒரு நாயகனை சித்தரிப்பதன் மூலம் இந்த கதாபாத்திரம் அவரது நட்சத்திர பிம்பத்தை மனிதமயமாக்கியது. இது ஒரு நட்சத்திரம் கூட இழப்பை அனுபவிக்க முடியும் என்பதை காட்டியது. இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு யதார்த்தமான சித்தரிப்பாக அமைந்தது. விஜயின் திரைப்பயணம் தொடர்ந்து பரிசோதனைகளை மேற்கொண்டு தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் அவரது விருப்பத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு மக்கள் நாயகனாகத் தொடங்கி சூப்பர் ஸ்டாராகவும் இன்று அரசியல்வாதியாகவும் அவர் அடைந்திருக்கும் இந்த மாற்றம் அவரது கலைப்பயணத்தின் ஆழமான பரிணாம வளர்ச்சியை காட்டுகிறது. அவரது பன்முகத்தன்மை கொண்ட கதாபாத்திர தேர்வுகள் தமிழ் சினிமாவில் அவரை ஒரு யதார்த்தமான மற்றும் நீடித்த கவர்ச்சி கொண்ட ஒரு நபராக நிலைநிறுத்தியுள்ளன. அவரது திரைப்பயணம் வெறும் நட்சத்திர அந்தஸ்தை மட்டுமல்ல, ஒரு கலைஞனின் தொடர்ச்சியான தேடலையும் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது.